எங்கள் ஊரில் வந்து 6 மாத காலமாக வந்து முனுசாமி மகன்கள் வந்து தங்கத்துறை மூவியந்தான். அவரோட மச்சான் வந்து ராஜகுமார் என்பவர் மற்றும் அவங்க குடும்பம் எல்லாமே, அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தான் சாராயம் வர வச்சுருந்தாங்க. மஞ்சுளா, கார்த்திகா, அவங்க எல்லாருமே சாராயம் வர வந்து வச்சுட்டு இருந்தாங்க. 6 மாசமா அதுதான் நடந்துட்டு இருக்கு அவங்க வீட்டில். அது வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம், வந்தோம். அப்படியே நிறைய கம்ப்ளைண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. அது கேட்குறவங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சுன்னா வந்து எல்லா வீட்டில் சண்டை போடுறது. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் போய் சண்டை போடுறது. இதே மாதிரி சண்டை சொல்லிட்டு பெரம்பூர் மற்றும் மயிலாடுதுறை PW மொபைல் ஸ்டேஷன்ல வந்துட்டு 8 கம்ப்ளைண்ட் அவங்க மேல, 2 ஸ்டேஷன் சேர்த்து 8 கம்ப்ளைண்ட், 2 ஸ்டேஷன்லையும் சேர்த்து 8 கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. ஆனா எந்த ஸ்டேஷன்லையும் எந்த ஒரு பெரிய எந்த ஆக்ஷனும் இல்லை. அவனுங்க ரிமாண்ட் பண்றது ஒரு 3 நாள் 4 நாள் 41B அந்த மாதிரி TNP ஆக்ட் போட்டு ரிமாண்ட் பண்ணி வெளில விட்டுறது, அவ்வளவுதான். பெரிய ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. இவங்களை இது பண்றதுக்கு இதுதான் காரணம், ஒண்ணும் கிடையாதுன்னா. இவனை சின்ன பசங்க எல்லாருமே படிக்கிற பசங்க. அந்த இறந்து போன ஹரிசக்தி மற்றும் ஹரிஷ் 2 பேருமே எப்படின்னா, 2 பேருமே ஒருத்தன் அன்னை காலேஜில் BE படிக்கிறவனும், இன்னொருத்தன் AVC காலேஜில் டிப்ளமோ படிக்கிறவனும். 2 பசங்களும் இதுதான். நேற்று என்ன நடந்திருக்குன்னா, தினேஷ், அதாவது இவனுங்க கூட உள்ள ஒரு பையன், தினேஷ்ங்கிற பையன் நேற்று போயிட்டு இதே மாதிரி வியாபாரம் தெருவுள்ளேயே எங்க முட்டம் வடக்கு தெரு கிராமத்து உள்ள கோயில் இருக்கும், கோயில் தெருவுலயே வியாபாரம் பண்றது. ஏன்னா யாருமே போய் கேட்க முடியாது. கேட்டா யாரா இருந்தாலும் என்னடா எங்க கிட்ட பணம் இருக்கு, போக்குவரத்து இருக்கு, ஏன்னா அவனுக்கு அண்ணன் தம்பி போக்குவரத்து எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே போய் எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்டா உடனே சண்டை, உடனே அடிதான். 3 நாளைக்கு முன்னாடி அதுவே எங்க வடக்கு தெருவை சேர்ந்த ஒரு தீபா விஜயகுமார் என்கிற குடும்பத்தை வந்து ஊடு புந்து அடிச்சானுங்க. நேத்து நைட்டு கார்த்தி என்கிற குடும்பத்தை வீடு புந்து அடிச்சானுங்க. அடிச்சிட்டு இருக்கும் போது தான் அதுக்கப்புறம் என்ன, நான் இங்கே தெருவில் இது மாதிரி சாராயம் பண்ணுறதுனால தானே இது மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னோண்டு பையன், ஒரு 17 வயசு பையன் ஒருத்தன் போய் கேட்கும் போது அவனு பலார்னு தெருவில் விட்டு அடிச்சிருக்கானுங்க. நாங்கள் இப்படி தான்டா, எங்ககிட்ட காசு பணம் இருக்குது, நாங்கள் ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், சாராயம் பண்ணி ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், பணப்பழம் இருக்குது, எங்ககிட்ட பணப்பழமும் இருக்குது, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சிருக்கானுங்க. அடிச்சுட்டு அவனை அதோட துரத்தி விட்டானுங்க. அவன் அதோட வந்திருக்கான். திருப்பி மறுநாள் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணியிருக்கானுங்க, காலையில் அதோட முடிஞ்சிச்சு. திருப்பி ஈவினிங் நைட்டு இப்போ அவனு சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால திருப்பி நைட்டு போய் என்னென்ன சரக்கு வியாபாரம் பண்ணி சும்மா கேட்டதுக்காக இது மாதிரி போய் அடிச்சிருக்கேன் அவங்கள அப்படின்னு கேட்டது ஒரே ஒரு காரணம், கேட்டதுக்காக அவங்கள அருவாளில் எடுத்து முனுசாமி, அவனுக்கு பசங்க 2 பேர், மூவேந்தன், தங்கத்துறை, அவனுங்க பொண்டாட்டி அது பேர் தெரியல எனக்கு, இன்னொன்று அவள் பொண்ணு கார்த்திகா, அவன் மச்சான் ராஜகுமார் இன்னைக்கு தான் ஜெயிலேருந்து வந்தான். இவ்வளவுக்கும் சாராய கேஸ்ல இன்னைக்கு தான் வெளில வந்தான் ராஜகுமார். திருப்பி பண்ணிட்டே இருப்பான். இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் ஜெயிலேருந்து வந்த ராஜகுமார். இவங்க எல்லாம் சேர்ந்து 2 அப்பாவி பசங்களை வெட்டி கொண்டு இருக்கானுங்க. அது எங்க தெருவுக்குள்ளேயே இவ்வளவு மக்கள் வசிக்கின்ற தெருவுக்குள்ளேயே வெட்டி கொள்ற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு தைரியம் வர்றது காரணம் ஒன்னே ஒண்ணு, சாராய வியாபாரம் மட்டும்தான். சாராய வியாபாரத்தெல்லாம் அவனுக்கு பெரம்பூர் காவல் நிலையம் இதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரையும் பெரம்பூர் காவல் நிலையம் இதுக்கான ஆக்ஷன் இருக்கு.